நான் இவளை காப்பாத்துறதா வாக்கு கொடுத்திருக்கேன். அதனால இவளை கொல்ல விட மாட்டேன். உன் வழிய பாத்துட்டு போ. பொம்மி, என்ன எதுவும் பண்ணிடாத பொம்மி, ப்ளீஸ். நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்ன விட்டுரு பொம்மி. தெரியாம பண்ணிட்ட பொம்மி. பொம்மி சொன்னா கேளு, என்ன விட்டுரு பொம்மி. இனிமே உன்னை காப்பாத்த யாருமே வரமாட்டாங்க. வேண்டாம் பொம்மி, என்ன எதுவும் பண்ணிடாத. நான் எங்கேயாவது போயிடுறேன். நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். என்ன விட்டுரு பொம்மி, என்ன எதுவும் பண்ணாத. நீ என்ன கதறினாலும் நான் உன்னை விடவே மாட்டேன். வேண்டாம் வேண்டாம் பொம்மி, என்ன மன்னிச்சிரு பொம்மி, என்ன மன்னிச்சிரு. இனிமே எந்த தப்பு நீ என்ன மன்னிப்பு கேட்டாலும் வேண்டாம் பொம்மி, உன் கதை முடியதான் போகுது. பண்ணிடாத. வேண்டாம் பொம்மி, நான் இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேன். வேண்டாம் பொம்மி, சொன்ன கேளு, என்ன இது பண்ணிடாத. ஐயோ வேணாம் பொம்மி, வேணாம் பொம்மி. பொம்மி பொம்மி, வேண்டாம் பொம்மி. ஐயோ வேண்டாம் வேண்டாம். உனக்கு எல்லாம் மன்னிப்பே கிடையாது. வேண்டாம் வேண்டாம் பொம்மி, வேண்டாம் பொம்மி, வேண்டாம் வேண்டாம். என்னது பண்ணிடாத, வேண்டாம். எனக்கு வழி விட்ட இந்த நாகம்மா சன்னதியில உன்ன மாதிரி பாவியோட ரத்தம் சிந்த கூடாது. ஐயோ, குத்தி கொன்னுட்டாளேடா. பொம்மி பொம்மி. போயிட்டாடா. மா, நேத்ரா செத்துட்டாமா. டேய் மனோ, ஒருவேளை செத்தவ திரும்பவும் உயிர் பொழைச்சு வருவாளா? எங்க மாமா, அங்க பாரு, துடு துடிச்சு செத்துட்டா. அவ ஆயுசு அவ்வளவுதான். ஐயோ, நம்மளதான்டா பாக்குற. ஐயோ, நம்மளதான் அவ பாக்குறா. சீக்கிரம் போடா. மோளே, இதுக்கப்புறம் தான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும். 40வது பௌர்ணமி நெருங்குற நாள்ல சூரிய வேதா சந்திர வேதா இந்த 2 சக்தியும் சரிசமமா இருக்கும். அதே மாதிரி நல்ல சக்தியோட வீரியமோ துஷ்ட சக்தியோட வீரியமோ சரிசமமா இருக்கும். இந்த சூழ்நிலை உருவாகும் போது துஷ்ட சக்தி உன்னை நிலக்கொழிய வைக்க எந்த எல்லைக்கு வேணாலும் போகும். உன்னோட வயிற்றுல இருக்கிற தசாவதானி சக்தியினால எந்த ஒரு துஷ்ட சக்தியாலும் உனக்கு ஆபத்து வராது. ஆனா அதே நேரத்துல சித்தார்த்த தம்பிக்கு பெரிய ஆபத்து வரும். அதே மாதிரி உன் குடும்பத்துக்கும் மிகப்பெரிய ஆபத்து வரும். இப்படி ஒவ்வொன்றும் நடக்கும் போது நான் சொன்னதை நீயே உணர ஆரம்பிப்ப. அந்த மாதிரி நேரத்துல நான் என்ன செய்யணும்? பொம்மியக்காவை எனக்கு உதவிக்கு கூப்பிட்டுட்டுமா? ராணி,
இதுக்கு முன்னாடி நீ எப்பவுமே உதவின்னு கேட்டதோ பொம்மி உடனே வந்து நிப்பா. ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரி இக்கட்டான காலகட்டத்துல நீ உதவிக்கு பொம்மிய கூப்பிட்டாலும் துஷ்ட சக்தி தன்னோட வசோ சக்தியை பயன்படுத்தும். அப்படி பயன்படுத்தும் போது நீ ஆபத்தான நிலையில இருக்கிறது பொம்மிக்கு தாமதமா தான் தெரியும். அதுக்குள்ள உன் குடும்பத்துல இருக்கக்கூடிய யாருடைய உசுறு வேணாலும் போகலாம். இல்ல உன் குடும்பத்துல இருக்கிற மொத்த உயிரும் போலாம். என்ன சாமி, இப்போ இதுக்கு என்னதான் வழி? ராணி, ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்க. ஆபத்துகள் ஒண்ணு சூழும் போது யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம நீ என்ன வந்து பாரு. நீ வந்த பிறகு பிலானி பூஜைன்னு ஒரு விசேஷ பூஜை இருக்கு. அது இந்த பாதிப்புல இருக்கக்கூடிய ஆளுங்களை வச்சு குறிப்பிட்ட முகூர்த்த நேரத்துக்குள்ளதான் செய்ய முடியும். அத நாம நல்லபடியா செஞ்சு முடிக்கும் போது உன் குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் எந்த ஆபத்தும் வராம தடுக்க முடியும். பொம்மி கிட்ட நம்மளால உதவியும் கேட்க முடியும்.